ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெளிங்க மலையில எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க போயிருக்காங்க. இதுல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மலையில இருந்து கீழே இறங்குற போட்டோஸ் தான். இந்த கேங்லேயே எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மலை ஏறுறாங்க. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வாட்டி ஏறியிருக்காங்க. என்னோட அப்பாவுக்கு இந்த மலை ஏறவே முடியல. ஆனா எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஏற வச்சாங்க. இங்க மொத்தம் 7 மலை இருக்கு. இங்க கஷ்டமா 3 மலை இருக்கு. 1ஆம் மலை, 4ஆம் மலை, 7ஆம் மலை. இந்த 3லையும் வச்சு ரொம்ப கஷ்டம்னா 4ஆம் மலை. ஃபஸ்ட்டு மலை பூண்டி கோயிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. முதல் மலையில் ஃபுல்லுமே பாறை கற்களால் படிக்கட்டு அமைஞ்சிருக்கு. காட்டுக்குள்ள இந்த பாதை அமைஞ்சிருக்கு. இந்த மலை ஆரம்பிக்கும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அடுத்தது 2வது மலை. இந்த மலையில் ரொம்ப அடர்த்தியான காடும் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம 2வது மலை ஏறும்போது நம்மளோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டி லோ ஆகும். 3ஆம் மலையை வழுக்குப்பாறை மலை என்றும் கூறுவார்கள். மிகவும் செங்குத்தான மலை. 4ஆம் மலை. இது மிகவும் கடினமான நீளமான மலை. இந்த மலையில் தொடர்ந்து காற்று வீசிக்கொண்டிருக்கும். இந்த மலையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை கண்டு ரசிக்கலாம். 5வது மலை சிறிது கடினமாக இருக்கும். காரணம், பெரிய பாறைகள் உயரமாகவும் கடினமான குறுங்கலான வழிகளாகவும் காணப்படும். 6ஆம் மலை ஏறும்போது மிக அமைதியாக இருக்கும். பக்தர்கள் மிக குறைவாக காணப்படுவார்கள். 6ஆம் மலை முடிவில் ஒரு சிறு ஓடை இருக்கும். அந்த ஓடையில் பக்தர்கள் குளித்து அவர்களின் 7ஆம் மலைக்கு செல்ல புறப்படுவார்கள். 7ஆம் மலை. 7ஆம் மலையும் மிக கடினமாக செங்குத்தாக இருக்கும். அதில் மண் துகள்களாக இருப்பதனால் சிறிது நடப்பதற்கு கடினமாகவே இருக்கும். 7ஆம் மலை உச்சியில் சிவபெருமானின் லிங்கம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதை கண்டு பக்தர்கள் பேரானந்தம் கொண்டு அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவார்கள். இது பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்குறப்ப எடுத்த வீடியோ மக்களே. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கோம். காரணம் என்னென்னா, மலை ஏறி இறங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏறுறது இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இறங்குறது நீங்கள் ஒரு பாதி முக்கால்வாசியெல்லாம் ஒரு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படாமல் இறங்கிடலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த திரும்ப ஃபஸ்ட்டு மலை வரும்போது ஒரு வலி வருங்க. அது சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மலை இறங்கி இறங்கி முடிகிற மாதிரியே தோணாதுங்க மக்களே. அது போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடைசி மலை இறங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுங்க. மற்றபடி இறங்கிறது ஏறுறதை விட டைம் கம்மியாகவே இருக்குங்க மக்களே. நான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். இறங்கிறது எனக்கு அந்த 6 மலை முடிகிற வரைக்கும் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அந்த 7வது மலை இறங்கும்போது, லாஸ்ட் மலை இறங்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஒரு முடியாத கண்டிஷனுக்கு ஆகிட்டேங்க. பட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கி நல்லபடியாக எல்லா பயணமும் முடிஞ்சதுங்க மக்களே. அந்த வீடியோஸில் நீங்கள் சிலது தான் பார்க்குறீங்க. எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. இந்த வழியில் தான் எல்லோரும் போயிட்டு வராங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் போகும்போது வரும்போது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுக்காக நீங்கள் கார்டியோ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகிட்டு நீங்கள் இந்த மலை ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2வது தண்ணி ஒரு 2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு குரூப்பாக கேங்காலாம் போங்க, தனியாக போகாதீங்க. ரொம்ப எப்போவுமே ஆளுங்க தனியாக போகும்போது என்னென்னா, மற்றவங்களுக்கெல்லாம் அது
யாரும் கவனிக்கப்பட மாட்டீங்க. இப்போ என்ன ஆனாலும் உங்களை கேட்கறதுக்கும் பிடிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க மக்களே. இப்போ நம்ம பார்க்குற காட்சி வந்து மலை மேலே நம்ம சிவன் கோயில் பக்கத்துலேயே அந்த மலையிலேருந்து எடுக்கிற வீடியோ தாங்க இது. ரொம்ப அருமையான காட்சிங்க. மேலே போனால் உங்களுக்கு சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகுங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மேலே போனால் நாங்கள் கரெக்டாக சன் ரைசிங் டைமிங்க்கு தான் போயிருந்தோம். இப்போது எங்களுக்கு அதுவும் பார்க்க முடிஞ்சதுங்க. அதுவும் ஒரு வேறு விதமான மகிழ்ச்சிங்க. இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. நீங்கள் நேராக பார்த்து அனுபவிக்கிறது தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு போனீங்கன்னா இந்த மலை ஏறலாங்க. ஏற முடியாதுன்றது ஒன்றும் கிடையாது. பட் என்னன்னா எல்லாராலையும் ஏற முடியுமானா கிடையாதுங்க. அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி போனீங்கன்னா மட்டும்தான் இந்த ஏழுமலையை போய் சேர முடியுங்க. நிறைய பக்தர்கள் வராங்க. அந்த 1ஆம் மலையை தாண்டினோடனே அவங்களுக்கு முடியாமல் ஆயிடுது. 2ஆம் மலை அதில் இறங்கிடுறாங்க, இல்லை 3ஆம் மலை அதில் திரும்பிடுறாங்க. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக ஏறணும் அப்படின்ற முடிவோடு இருக்கீங்கன்னா ஒரு 1 மந்த் நல்லா கார்டியோ ஒர்க் அவுட்லாம் பண்ணி ப்ரீ பிளான்டாக கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களால் கன்ஃபார்மாக நைட் டைமில் போகிறது ரொம்ப சஜஸ்டபுளுங்க. காலையில் ஒரு 6-6:30க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்கணுன்ற மாதிரினா அந்த மாதிரி நைட் டைமில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க.